ஓகே, கிளம்புவோம். செம்ம லேட்டுங்க இன்னைக்கு, கொஞ்சம் நஞ்சம் இல்லை, செம்ம லேட் ஆயிடுச்சு. எயிட் ஓ கிளாக் பிளான் பண்ணோம், ஆனால் 9 மணி ஆயிடுச்சு கிளம்புறதுக்கு, இந்த மீட்டிங் பாயிண்டில் அசம்பிள் ஆகிறதுக்கு. சரி, ஓகே, இட் ஹேப்பன்ஸ். ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹோப் ஹேவ் அ குட் டே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா January 1st, 2022. ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட் டே ரைடு கிளம்பியாச்சு. ஸோ நம்ம கூட பார்த்திங்கன்னா 2 பேர் வராங்க கோ-ரைடர்ஸாக. மோகன், அது இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா அருண். ஸோ ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம், நானும் அருணும் 1 வீக்காக. ஸோ திடீர்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், ஒரு 2 நாளைக்கு முன்னாடி போகலாம் அப்படின்ட்டு. மோகன் கடைசி நாளில் தான் ஜாயின் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அந்த கடைசியாக கடைசியாக தான் வந்தார் அந்த விநாயகி அப்படிங்கிற மாதிரி ஜாயின் பண்ணிட்டாரு. ஓகே, ஒரு குரூப்பாக போனால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆயில் இருக்குது, அது என்ன தெரியலையா? சரிங்க, பார்க்கலாம். போய் 350 அந்த ஹோண்டாவில் அதோ புதுசாக வந்த மாடல் ஃபிட்னஸ். ஓகே, நமக்கு ஃபியூவல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குது. நம்ம அருணுக்கு அடிக்கணும், அவருக்கு ஃபியூவல் போட்டு அப்படியே லூபோ அடிக்கணும் செயின். ஓகே, ஏண்டா 100 கிலோமீட்டருக்கு ஃபுல் பண்ணுவீங்க? 100 கிலோமீட்டர் நான் பண்ணுவேன். யாரா நீ தம்பி? நான் வெளியே போனாவே ஃபுல் டேங்க் அடிச்சு போடாடே. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஓகே, நான் அதான் லீட் பண்ண போகிறேன் இன்னைக்கு. இவங்க 2 பேரும் நம்ம பின்னாடி வரப்போகிறாங்க. ஓகே, என்ன ரன்னிங்ல போறாங்கய்யா, ஒருத்தர் ஓவர்டேக் பண்ணிக்கிட்டு இருக்கியா. கோபுன்னு ஒருத்தன் எதுவுமே சாப்பிடாம வேர்த்து விறுவிறுத்து போய் உட்கார்ந்துருக்கானுங்கிற சிந்தனை எவனுக்காச்சும் இருக்கா? இதுல ஆரன் வரை ஃபால்கன் மாமா பைட்டாக்கு ஆகிட்டு இருக்கிறாப்புல. மாமா பை இவர் தேங்க்ஸ் அடிச்சுட்டுருக்கிறாரு. அப்படியே கிளைமேட் செம்மையாக கவராக இருக்குது. தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. இந்த ஹில்ஸ் தான் கொல்லி ஹில்ஸ். இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர் ஆகுது. கிளைமேட் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது, சூப்பராக இருக்குது. பாருங்களேன், மேலே இருக்குது. ஆனால் சீக்கிரமாக மேலே ஏறினா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே லேட் பண்ணுறானுங்களே நம்ம பசங்க. கிளைமேட் சூப்பராக இருக்குது. பாருங்க, என்னென்ன போட்டு கிரிஞ்சி வேலை பண்ணிட்டுக்கிறான் பாருங்கள். ஒன்று செயின் லூப் அடிக்கிறான், காற்றடிக்கிறான், பெட்ரோல் அடிக்கிறான். ஏதாவது ஒன்று சீக்கிரம் பண்ணால் பரவாயில்லையா? எல்லாத்துலேயும் லேட் பண்ணிட்டுக்கிறான். காலையில் வர்றது லேட்டு. வாவ் 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 வாவ். வாரங்கல்ல வா, செம்ம வேலைங்க இது. இங்கே பாருங்க, அப்படியே அந்த பனியெல்லாம் மேலே வருது. ஐ மீன் க்ளவுட்ஸு.
மோசமான பெண்டுங்க. இந்த இடத்துலலாம் ஒரு ஓவர்டேக் பண்ணோம் அப்படின்னு வந்தீங்கன்னா டக்குன்னு ரோடு கட் ஆகுது. ஆனால் வந்து அந்த இடத்துல வந்து நீங்கள் பார்த்து பொறுமையாக ஓட்டிக்கிட்டால் தான் உண்டு. ஒவ்வொரு பில்டு பார்த்தீங்கன்னா அப்படியே டேப்பராக பில்ட் ஆகுது. திரும்புகிறோம், ஓகே, திரும்புகிற இடத்துல பார்த்தீங்கன்னா செம்ம ஹைட்டாக இருக்குங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நாய்ஸ் வரும். வின்ச் பிளாக் வைசரு. கைஸ் வந்து கொல்லிமலையில் வந்து 30th பெண்டில் இருக்கும், ஹேர்பின் பெண்டில். கிளைமேட் வந்து செம்ம வேறு லெவலில் இருக்குது. 2022 ஸ்டார்ட் வந்து சூப்பராக வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்படியே இன்றைக்கி வந்த ஸ்குவாட் வந்து பார்த்தீங்கன்னா R15 அப்படியே யமஹா ஸ்குவாட். இன்றைக்கி 2 R15 ஒரு MT-15. செம்ம ஸ்டார்ட்டு. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கொல்லிமலை ரீச் ஆகிட்டோம். R15லேயும் சரி MT-15லேயும் சரி இங்கே வந்து அந்த ரேடியேட்டரோட கேப் தெரியுதா, ரேடியேட்டரோட பாக்ஸ் இது, அதில் வந்து கேப் ஒன்று வரும். அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக கழண்டு விழுந்துருது. இதுன்னு இல்லை, MT-15லேயும் அப்படி தான் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆயிலோட கேப் இருக்குல்ல, அதுவுமே வந்து அடிக்கடி ஏதாவது வந்து லூஸ் ஆயிடுது, அதுவே ஆட்டோமேட்டிக்காக லூஸ் ஆகி கழண்டு விழுந்துருது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சர்வீஸ் விடும்போது நீங்கள் ஏதாவது சர்வீஸ் விட்டிங்கன்னா எப்போவுமே செக் பண்ணுங்கள் அந்த கேப்ஸ்லாம் இருக்குதா அப்படின்ட்டு. ஏன்னா அந்த வண்டி MT-15 சரி அப்படி தான் ஆச்சு. இப்போ இந்த வண்டியிலையும் இப்படி தான் ஆகிருக்கு. நான் அடிக்கடி செக் பண்ணிட்டே இருக்கிறேன். ஆனால் இது வந்து நடந்தது, அதனால் சொல்லலாம் அப்படின்றதுனால இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ யமஹா வந்து MT-15 R15 யாராவது வந்து வச்சுருந்தீங்கன்னா அது வந்து ரெகுலராக செக் பண்ணுங்கள். கேப் வந்து கழண்டு விழுந்துருது. அவரோட ரியாக்ஷன் மட்டும் பாருங்களேன். தலை ஆயில் இல்லாமல் ஓட்டுனீங்க, அதுவும் 70-80 அழுத்துறீங்களே வண்டியை. போதும் அது போதும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவாக ரப்பர் பேண்டும் கவரை போட்டு அடைச்சிட்டு இருக்கிறாரு அதை. ஆனால் அதில் இருக்கிற ஆயிலெலாம் போயிடுச்சு, சேர் உள்ளே போகுது. அது முதல்ல அது போடுறது சிவாஜி படத்துல பிரைன் கொண்டு ஆகாது அது மாதிரிங்கிற மாதிரி இன்ஜினுக்கு தான் அதுக்கு இன்ஜினுக்கு இது போதுமா? போதுமியா, இது போதுமியா, அது ஒன்று போதுமியா, அது போடு. அது பார்த்தீங்கன்னா ரப்பர் பேண்டும் கவரையும் போட்டு அடைச்சி வச்சிருக்காரு சேரு போகாமல் இருக்கிறதுக்கு. வேறு வழி இல்லை ஆல்டர்னேட்டுக்கு. ஓகே, ஹேவ் ஃபன்.
பார்த்தீங்களா 2 மணி ஆகுது. ஒரு லொக்கேஷன் தான் பார்த்துருக்கோம். காலையிலேருந்து கிரிஞ்சு வேலையாக பார்த்துட்டு இருக்காங்க. போகிற இடத்தெல்லாம் கடையை போட்டு உக்காந்துடுறாங்க 1 மணி நேரம் 2 மணி நேரம்ட்டு. ரீல்ஸ் எடுக்கிறேன் அது எடுக்கிறேன்ட்டு ரேடியேட்டர்லாம் ஒன்றும் ஆகாதுப்பா. ரேடியேட்டர் என்னன்னு அந்த ரேடியேட்டரா ட்ரை ஆயிடுச்சுன்னா ஆஃப் ஆயிரும். தண்ணி ஊற்றலாமான்னு கேட்குறேன். தண்ணிலாம் ஊற்றக்கூடாதுப்பா. ஏப்பா அது ஆயில் ஊற்றுற இடத்துல எதுக்குப்பா தண்ணி ஊற்றுற? ரெண்டு மிக்ஸ் ஆகிக்கும்ல. மிக்ஸ் என்ன ஓ அந்த லெவலில் பார்க்குறேன் நீ, மிக்சிங் லெவலில். எங்க நான் இல்லைங்க தான் இவன் தான். சரிங்க, நெக்ஸ்ட் லொக்கேஷன் போயிட்டு உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ப்ரோ வந்து மீட் பண்ணோம். ப்ரோவோட சேனல் வந்து ப்ரோ சேனல் நேம் சொல்லுங்கள் அப்படியே. பிஆர்சி அஜ்மா. நம்ம டிஸ்கிரிப்ஷன் வந்து சேனல் லிங்க் கொடுக்குறேன், சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் வந்து ரைட் வீடியோஸ் போடுறாரு, சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரோக்கு. ப்ரோ பார்க்கலாம் ப்ரோ, பை. இங்கே வந்து போட் ஹவுஸ் வந்தோம். செம்ம மழை பெஞ்சிட்ருக்கு. போட் ஹவுஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பூங்கா இருக்குது. இந்த பூங்கா எப்படி இருக்குது மோகன்? அது வந்து மேட்ரு பூங்கா மாதிரி இருக்குது. லேக் நல்லா இருக்குது. இருங்க லேக் காட்டுறேன் உங்களுக்கு. இதுதான் போட் ஹவுஸோட லேக்கு. ஆனால் வந்து போட்ஸ்லாம் இப்போ வந்து ஒரு நல்ல விஷயம்னா லவ்வர்ஸ் கிவர்ஸ் யாரும் இல்லை. லவ்வர்ஸ் அதனால சந்தோஷமா இருக்க. முதல்ல எட்டி பார்க்கும் உனக்கு. விட்டா புலி சிறுத்தைலாம் வரும்னு சொல்லுவீங்க போல இது. சரி, போட் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட் எல்லாமே க்ளோஸில் இருக்குது. ஸோ சும்மா உள்ளே போய் பார்த்துட்டு வரலான்னு போயிட்டுருக்கோம். இதுதான் போட் ஹவுஸோட என்ட்ரன்ஸ். ஓகே, எங்கள் 2 பேர் போயிட்டு இருக்கிறாங்க, மோகன் அருண். கொல்லிமலைக்கு வந்தா இந்த போட்ல ஏறி போக மறந்துடாதீங்க. அதான் போட் ஹவுஸா? பாத்தீங்கன்னா 2 வேற லெவல்ல இருக்கும். சீக்கிரம் அந்த காமிங்க. அறிவு இதுதான் நீர்த்தேக தொட்டி. மிஸ் பண்ணிடாதீங்க. என்னென்ன சொல்றீங்க பாருங்க. தண்ணி போகுது. ஆனா இங்க விவசாயம் தானே சூப்பரா பண்றாங்கப்பா. தலைவர் காக்கலி. ஆனா எல்லா இடத்துலயும் விவசாயம் பண்றாங்கடா. கிடைக்கிற இடத்துலலாம் விவசாயம் போட்டுருக்காங்க. அதான் விவசாயத்தை பத்தி உள்ள கொண்டு வர கண்டிப்பா கொண்டு வரணும், அது முக்கியம். டெய்லி சாப்பிட்றோம்ல. இப்போ இங்கே பாரு ஒருத்தர் விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. அது என்ன அரிசி தானே, சாப்பாடு தானே? சாப்பாடு தான். டக்குன்னு அதை பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டேன். அதுக்கு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா பிடிச்சிருந்தா பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வேண்டியது தான். ஆக்சுவலாக இது நாட்டுக்கு தேவையான ஒன்று. ஆனால் அதை தான் கண்டுக்கிறது இல்லை யாரும். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு நிறைய இடத்துல வந்து சுற்றி பார்க்க முடியல. ஸோ அதனால் வந்து கிளம்பலான்ட்டு முடிவு பண்ணி ரிட்டர்ன் ஆகிட்டோம். ஸோ இதோட நம்ம வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். until then bye from Mahesh. Bye and take care. அற்புதமான நண்பர்கள் சேர்ந்தால் வெற்றிகள் குமியும்.